ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இப்போது உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில நடக்கணுன்ற எண்ணத்தோடு தானே இந்த 7, 8, 6ங்கிற எண்ணை தொட்டாய். மனசுல அலைபாய்ஞ்சு குழப்பத்தோடு கவலையோடு தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இப்போது ஆறுதலை கொடுப்பதற்காகவே 6ங்கிற எண்ணை தொட சொன்னேன். இனி 8 திக்கும் உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரணுங்கிறதுக்காகவே 8ங்கிற எண்ணை தொட சொன்னேன். 7 ஜென்மத்திலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்ட போறேன்றதை உணர்த்துவதற்காகவே 7ங்கிற எண்ணை தொட சொன்னேன். இந்த 3ல நீ எந்த எண்ணை தொட்டிருந்தாலும் இனிமே உன் எதிர்காலங்கிறது ஏற்ற மிகுந்த காலமாகவே இருக்கும்ன்ற முடிவோடு தான் நான் இருந்தேன். ஆனா இப்போது நான் சொல்லதை கேட்டு நீ தொட்ட இந்த எண்ணானது உன் வாழ்க்கையில நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகுது. ஆமியன் செல்லமே, என்னை நம்பி வந்த உனக்கு இப்போதே எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தரப்போறேன். நம்பிக்கை எனும் அச்சாணியை உன் மனசுல வச்சுக்கிட்டு நீ பொறுமையாக இருக்கும்போது உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் கட்டாயமாக நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். என்னை சரணடைஞ்சு உன் வாழ்க்கை முழுவதையும் என்னிடம் ஒப்படைச்சிட்டனே, இனிமே எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாரம் மட்டுமல்ல, பாவத்தையும் நான் சுமந்து கொண்டு உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. என் தங்க பிள்ளையாகிய உன்னை இனி எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். இது நாள் வரைக்கும் நீ வடிச்ச ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இப்போது நான் பதில் சொல்ல போறேன். உன் அன்பை யார் உதாசீனப்படுத்தினாங்களோ, யார் உன்னை அவமரியாதை செஞ்சாங்களோ, அவர்களே மீண்டும் உன்னை தேடி வரும்படி நான் செஞ்சிட்டேன் என் செல்லமே. உன் மனக்கவலைகள் அனைத்தையும் தீர்த்து உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ மகிழ்ச்சியாக வாழ்க்கையை அமைதியாக வாழும்படி செய்ய போறேன். ரொம்ப நாளா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒன்னதான் இப்போது உன் கைகள்ல கொடுக்க போறேன். தினமும் உன்னை கண்காணித்து கொண்டு உன் பின்னாலேயே உனக்கு துணையாக வந்த நானு இப்போது உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய போறேன். நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன். நீ முன்னேறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் யாருடைய வடிவத்தில் எந்த ரூபத்திலாவது வந்து உனக்கு உதவி செய்வேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல முடிவை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எங்கேயோ எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்க. முதல்ல கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்தி என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடம்பு, மனசு, காசு, பணம், செல்வம், சந்தோஷம்னு எல்லாத்தையும் ஏன் பொறுப்புல விட்டுட்டீனா நான் உன் கூடவே இருந்து இது எல்லாவற்றையும் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னோடு எங்கும் எப்போதும் நான் இருக்கும்போது நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா ஆபத்துகளிலிருந்தும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், சிக்கல்களிலிருந்தும், சண்டைகளில் இருந்தும் நான் உன்னை முழுமையா காப்பாத்துவேன் செல்லமே. நீ சிந்திய கண்ணீரையும் வலிகளையும் வேதனைகளையும் பார்த்த நானு இப்போது அதுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். இனி எந்த தீங்கையும் உன்னை நெருங்க விடமாட்டேன். எப்போது முதலாக உன் கரம் பற்றினேனோ, உன்னை நோக்கி வந்தேனோ, அப்போதே உனக்கான நல்லதை செய்யணும் நான் முடிவெடுத்துட்டேன். இனிமேலும் நீ திகைப்படையவோ தவிக்கவோ வேணாம். நடப்பது எல்லாமே நன்மைக்கென்ற அந்த புரிதலோட பொறுமையாக இருந்தாலே போதும். அடுத்தவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க சொத்துக்களை ஏமாற்றி அபகரிக்க நினைக்கும் மகா பாவத்தை செய்யும் மனிதர்களுக்கு மத்தியில எந்த சுயநலமும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உன்னுடைய கனவுகளை நான் நனவாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. நீ எந்த தப்பும் செய்யாம இருக்கும் போதே உன் மேல பழி போட்டு பாவம் சுமத்துகிற மனிதர்களிடமிருந்து உன்னை விலக்கி வச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தர்றேன். எப்போதுமே உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன தான தர்மமாவது செய்ய பழகு. அப்படி நீ செய்யும் போது அது இந்த உலகத்தில் வாழக்கூடிய பல பேரின் கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கைக்கான நன்மைகளையும் பெற்றுத்தரும். உனக்கு ஏற்பட்ட கஷ்டம், கவலைன்னு எல்லாமே இன்னோட முடிஞ்சு போக போகுது. உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைய இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே.
எப்போதும் எதையுமே சுலபமாக சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையோட வாழும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை பெற்று தருவேன். இப்போது உன் வாழ்க்கையில பணப்பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்து உன்னை ஆட்டி படைப்பது எனக்கு நல்லா தெரியும். இப்போது அது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. நம்பிக்கையோட நீ இருந்தீனா, நம்பிக்கைங்கிற அந்த அச்சாணியை உன் மனசுல நிறுத்தி வச்சினா, கண்டிப்பா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு முடிச்சிருவேன். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்த்துருவேன் என் செல்லமே. என்னை சரணடைஞ்ச உன்னுடைய முழு நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் மன பாரத்தையும் பாவத்தையும் நான் ஏத்துக்கிட்டு உனக்கான நல்லதையும் சந்தோஷத்தையும் நடத்தி தரப்போறேன். சில காலமாகவே உன் மனசுக்குள் இருந்த மன போராட்டத்துக்கெல்லாம் இப்போது விடை கிடைப்பதற்கான நேரம் வந்துருச்சு. எது வேணும்னு என்னை கேட்டு வந்தாயோ அதை இப்போது உன் கைகளில் அள்ளி தரப்போறேன். நீ மன நிறைவோட அனைத்தையும் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ள தயாராகு. உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ துவண்டு சோர்ந்து போயிருக்கும் இந்த நேரத்துல தான் நான் உன்னை நோக்கி வந்திருக்கேன். இனிமே உனக்கு நடக்க போற எல்லாமே நல்லதாகவே நடக்குமே செல்லமே. உனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு மட்டுமே தெரியும். உன் எதிர்காலத்துக்கு நானே பொறுப்பாளனாக இருந்து உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீ என்னை தானே உன்னுடைய ஆகச் சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டுள்ளாய். கண்டிப்பா நீ வேண்டிய எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவேன். உன்னுடைய வாழ்வில் இனி எல்லாமே சந்தோஷமான நிறைவான மகிழ்ச்சியான விஷயங்களாக நடக்கும். நீ எதை இழந்திருந்தாலும் அதை மீண்டும் திரும்ப பெறுவாய். உன் மன குழப்பங்களையும் கவலைகளையும் அகற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை மிக பெருசாக நான் ஒப்படைக்க போறேன். இனி எல்லாமே நன்மையாக நல்ல விதமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ இத்தனை நாட்களாக பொறுமையாக காத்திருந்ததின் பலனை பெறப்போகிறாய். நீ வெற்றிக்கான காலத்தை நெருங்கி வந்துட்டாய் என் செல்லமே. நீ மட்டும் பொறுமையா இருந்தீனா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா நான் சேர்ப்பேன். என்னை சரணடைஞ்சு உன்னை முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்து விட்ட நீ இனி எதற்கும் கவலை கொள்ளாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி தர்றேன். இரவும் பகலும் உனக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் இந்த சாயப்பாவினுடைய நாமத்தை சொன்னீனா போதும். இனி எதுக்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. மனக்குழப்பத்தோடு இருக்கும் உன் மனதை அமைதிப்படுத்தி நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு தரப்போறேன். எல்லா தாயுமே தான் குழந்தைதான் சிறப்பா இருக்கணும், தான் குழந்தைதான் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னு குழந்தையின் விஷயத்தில் ஒரு சுயநலமாக இருப்பார்கள். அப்படிதான் ஏன் குழந்தையான நீ நல்லா இருக்கணும்னு நான் எப்போதுமே சுயநலமாக பல விஷயங்களை உனக்காகவே யோசிக்க கூடியவனாக இருக்கேன். கண்டிப்பா உன் நம்பிக்கைக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில ஒளியை வரவழைப்பேன். யாரெல்லாம் உனக்கு எதிராக வேலை செய்வாங்க நீ நினைச்சியோ அவர்களே உனக்கு நேர்மறையாக உனக்கு ஆதரவாக உனக்கு சாதகமாக நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்த போறாங்க. இப்போது உன் வாழ்க்கையில புது மாற்றமும் தொடக்கமும் வரப்போகுது. நீயும் மனசுல புது தெம்போட உற்சாகத்தோட வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழுவாய் என் செல்லமே. எப்போதும் என்னால முடியுன்ற தன்னம்பிக்கையோட தைரியமான உணர்வோட இருந்தினா உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும்.